தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. அனுசம் நட்சத்திரம் இன்று மாலை 4:53 வரை, பிறகு கேட்டை. இன்றைக்கு பௌர்ணமி இன்றைக்கும் இருக்கிறது. இருந்தாலும் நேற்று இரவு பௌர்ணமி. பொதுவாக நேற்று மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும் என்று சொன்னேன். இன்றைக்கு தொடர்ந்து நீங்களும் ஆலயங்களுக்கு சென்று மலைவலம் வரலாம். அதே நேரத்திலே இறை வழிபாட்டையும் முறையாக மேற்கொண்டால் நல்லது நடக்கும். நேற்று முன்தினம் உங்களுக்கு சொல்ற போது இந்த பட்சி சாஸ்திரம் பற்றி சொன்னேன். பொதுவாக காகம்ங்கிறது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு, அதே மாதிரி கோழிங்கிறது எந்தெந்த நட்சத்திரத்துக்குங்கிறதுலாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்தேன். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இதெல்லாம் காகம் வகையை சேர்ந்தது. அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் இதெல்லாம் கோழியை சார்ந்தது. அதுக்கு என்ன ஒரு பலன் சொல்லியிருக்காங்கன்னா, காகம் எனும் பட்சியினை கொண்ட மாந்தர், அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இதில் பிறந்தவங்களுக்கு காகம் பட்சி ஆகுது. காகம் எனும் பட்சியினை கொண்ட மாந்தர் களங்கமில்லா உள்ளத்தார், உறுதி மிக்கார், வாகான சாதனைகள் பலவும் செய்தே வரலாற்று பொன்னேட்டில் இடம் பிடிப்பாருங்கிற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வரலாற்று பொன்னேட்டில் இடம் பிடிக்கிற அளவுக்கு நல்ல கலங்காத மனம் பெற்றவர்களாம், உறுதி மிக்கவர்களாம், சாதனைகள் நிகழ்த்தி சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் அளவுக்கு வாழ்க்கை தரம் இருக்கும்னு போட்டிருக்காங்க. சரி, கோழிங்கிற பட்சியில் பிறந்தவங்களுக்கு கோழி எனும் பட்சியினை கொண்ட மாந்தர் குவலயத்தில் ஆழமாக சிந்திப்பார்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடத்தில் பிறந்தா எதையுமே உடனே முடிவெடுக்க மாட்டாங்க. ஆழமாக சிந்திப்பாங்களாம். ஏழரையோ அஷ்டமமோ எது வந்தாலும் எதிர்கொள்ள தயாராய் இருப்பார். உண்மை, எது வந்தாலும் வரட்டும், நம்ம எதிர்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர்களுக்கு இருக்கும். கோல் சொல்லி பிறர் வாழ்வை கெடுக்க மாட்டார். மற்றவர்கிட்ட கோல் சொல்லி கொடுத்து மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்க மாட்டாங்களா. நல்ல மனம் படைத்தவர்களாம். கொடுத்த பணி முடிக்காமல் தூங்க மாட்டார். அவர்களுக்கு ஒரு பணியை கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு வேலையை கொடுத்தா அதை முடிச்சுட்டு தான் தூங்குவாங்களாம். ஆக இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு. இந்த குணங்களை பெற்றிருந்தாலும் இந்த கோழி எப்போ அரசாட்சி செய்யுது, காகம் எப்போ அரசாட்சி செய்யுது, எப்போ சாப்பிடுது, எப்போ நடக்குதுன்னு பார்க்கணும். ஊன், நடை, தூக்கம் அப்படிலாம் இருக்குல்ல, அதில் அரசாட்சி செய்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சால் வெற்றிகரமாக முடியும். அந்த நேரம் பார்த்து நம்ம செய்யணுமா. ஆகையினாலே மிகப்பெரிய செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், திரைப்படத்துறையில் இருப்பவர்கள்லாம் இந்த நேரத்தில் பட்சி நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. அவருக்கு பட்சி பிடிச்சிக்கிட்டுச்சுப்பாங்க. காரணம் என்னன்னா, பட்சி நேரத்தில் முதல் முயற்சி பண்ணுனா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அடுத்தவர் நன்கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். மற்றவருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும். உறவினர் பகை அதிகரிக்கலாம். வீடு தேடி வம்பு வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். கவனம் தேவை. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மனக்கசப்புகள் அகலும் நாள். மாற்று கருத்துரையோரின் கூட்டு முயற்சியில் வெற்றி காணப் போகின்றீர்கள். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். அரசியல்வாதியாக இருந்தால் அதில் உங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு அவர்கள் மூலமாக கிடைக்கலாம். பல நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் இருமடங்காக உயரும் நாள். வசந்த காலம் உருவாக வழிவகை செய்து கொள்வீர்கள். மாமன் மைத்துனவழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இடம், பூமி வாங்கியதில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கப் போகிறது. பொதுவாக சொத்துக்களால் லாபமும் சொந்தங்களால் நன்மையும் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உச்சகுருவின் ஆதிக்கத்தால் அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமையப் போகின்றது. வருமானம் இருமடங்காக உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்தது நிறைவேறுவதில் எந்தவிதமான தடைகளும் ஏற்படாது. அன்பு நண்பர்கள் ஆதரவுக்கரம் நீட்டுவார்கள். லாபஸ்தானத்திலே உங்களுக்கு சூரியன் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருக்கின்ற பொழுது காரியங்கள் படிப்படியாக கைகூடும். சனி 9 இருப்பதனாலே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சுக்கிரனும் புதனும் இருப்பதனாலே இன்றைக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். அதற்கேற்ற விதத்தில் வருமானமும் உங்களுக்கு வந்து சேரும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் விலகியோட நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும்.
சூரிய பலம் நன்றாக இருக்கின்றது. எனவே புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதற்கு பிற இனத்தாரின் கூட்டும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற நாள். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அதிகமாக சேமித்த சேமிப்பில் சிறிது கரைந்து விட்டது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று தொழில் வளம் சிறப்பாக இருந்து கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பும் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றங்கள் செய்வது பற்றி சிந்திப்பீர்கள். வீடு மாற்றம் மாறுவது பற்றியும் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெற வேண்டுமானால் குருபலம் நன்றாக இருக்க வேண்டும். இப்பொழுது லாபஸ்தானத்தில் குரு இருப்பதனாலே உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். துலாம் ராசி நேயர்களே, 10லே குரு இருப்பதனாலே திடீரென மாற்றங்கள் வரலாம். பதவியில் மாற்றம், இடத்தில் மாற்றம், வீட்டில் மாற்றம், நட்பில் மாற்றம் என்றெல்லாம் வரலாம். இதுவரை நட்பாக இருந்தவர்கள் இப்பொழுது பகையாகலாம். இதுவரை பகையாக இருந்தவர்கள் இப்பொழுது நட்பாகலாம். சூரியன் 8ல் இருப்பதனாலே நீங்கள் எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சோமஸ்கந்தர் வழிபாடு நன்மையை வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரனை குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம். உச்ச குரு பார்ப்பதனாலே இன்றைக்கு மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பதவியில் இருப்பவர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்கும். அது மட்டுமல்ல, வாடகை கட்டிடத்தில் நடைபெற்றும் தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கைகூடலாம். புத்திரஸ்தானத்தில் சனி இருப்பதனாலே பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலைக்காக எடுத்த முயற்சியும் கைகூடும். மாலைக்காக எடுத்த முயற்சியும் கைகூடும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைத்திருப்பதனாலே எதையும் யோசித்து செய்வது நல்லது. உத்தியோகத்தில் கூட அலுவலகத்தில் கூட உங்களுக்கு மரியாதை கொஞ்சம் குறையும். அலுவலக ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். சூரியன் 6ல் இருப்பதனாலே பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையும். எதையும் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். தடைகள் அதிகரிக்கின்ற நாள். தன்னம்பிக்கையை குறையாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 5ஆம் இடத்திலே சூரியன், 6ஆம் இடத்தில் புதன். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். செலவுகள் கூடினாலும் அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பூமி வாங்கும் யோகமும் உண்டு. அரைகுறையாக நேற்று நின்ற பணிகள் இன்று முழுமையாக முடிவடையும். வரன்கள் வாயில் தேடி வரும். நீண்ட நாளுக்காக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சுப செய்தி இப்பொழுது வரலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே ராகுவை போல கொடுப்பாலும் இல்லை என்பார்கள். எனவே நீண்ட நாளே எண்ணங்கள் நிறைவேறப் போகின்றது. நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக நல்ல தகவலை கொடுப்பார்கள். நாளிலே சூரியன் இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நினைத்தது நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் இன்றைக்கு பிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சனி ராசியில் இருக்கின்றார். கொஞ்சம் மந்தனாக இருப்பது. மந்தன் என்று சனிக்கு ஒரு பெயர். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டார் என்பார்கள். எனவே சில காரியங்கள் நடைபெறுவதில் தாமதப்பட்டாலும் கடைசி நேரத்தில் வெற்றிகரமாக முடிந்துவிடும். பண தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். இழந்த வெற்றியெல்லாம் ஈடு செய்யும் வாய்ப்பு உண்டு. எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிக்கு பிற இனத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்திலே செவ்வாய், 3ஆம் இடத்திலே சூரியன். 3ல் சூரியன் இருப்பதனாலே அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். அவர்களுடைய ஒத்துழைப்போடு நீங்கள் பாகப்பிரிவினைகளை சுமூகமாக முடித்துக் கொள்வீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு, பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல புதிய பொறுப்புகள், தலைமை பொறுப்புகள் கூட கிடைக்கலாம். இந்த நாள் யோகமான நாள், நலன் தரும் நாள், நல்ல நாள், வெற்றிகரமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.